அரசு பேருந்துகளில் பெண் பயணிகளின் பைகளில் திருடிய பலே திருட்டு பெண்மணி 2ஆம் கணவருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். 16 சவரன் நகை, 45,000 பணம் மற்றும் 120 கிராம் வெள்ளி அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து தாம்பரம் சானட்டோரியம் பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகளில் பையிலிருந்த நகை, பணம் திருட்டு போவதாக தொடர்ச்சியாக 3 புகார்கள் எழுந்தது. இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் நகை பறிகொடுத்தவர்களிடம் பழைய குற்றவாளிகளின் புகைப்படத்தை காட்டிய போது ஒரு பெண் படத்தை சந்தேகத்துடன் கூறியதன் பேரில் அவர் குறித்து விசாரித்த போது ஆந்திராவை சேர்ந்த 40 வயதான வள்ளி என்பது தெரிய வந்தது. இதனால் போலீசார் ஆந்திரா சென்று அங்குள்ள உறவினர்களிடம் கேட்டபோது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் வள்ளி தங்கியிருந்த போது அங்கு பிடிபட்டார். மேலும் வள்ளியின் கணவர் இறந்ததால் தற்போது வேலூர் குடியாத்தத்தை சேர்ந்த 42 வயதான உதயகுமார் என்பவருடன் 2ஆம் திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். வள்ளி வழக்கமாக வேலூர் முதல் தாம்பரம் வரும் அரசு பேருந்தில் பெண் பயணிகளுடன் அமர்ந்து அவர்களின் பைகளை ஆராய்ந்து நகை, பணத்தை திருடுவது வழக்கமாக கொண்டுள்ளார். கையில் சிக்கியதும் நடுவழியிலேயே இறங்கி விடுவாராம். அந்த நகை, பணத்தை 2ஆம் கணவர் உதயகுமார் மூலமாக விற்பனை செய்து உல்லாசமாக வாழ்ந்து வந்துள்ளார். இதனையடுத்து தாம்பரம் போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து அவர்கள் மூலம் 16 சவரன் நகை, 45,000 ரூபாய் பணம், 120 கிராம் வெள்ளியை பறிமுதல் செய்த நிலையில் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.